ஜெர்மனியின் ஜோல்ஃபிக் பகுதியில் 3 சிறுவர்களை நீண்ட காலமாக இருட்டறையில் அடைத்து வைத்து சித்திரவதை செய்த பெற்றோருக்கு தலா 5.5 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. போன் பிராந்திய நீதிமன்றம் 22 வயது தாய்க்கும் 30 வயது தந்தைக்கும் இந்த தண்டனையை உறுதி செய்தது. அழுக்கடைந்த டயப்பர்கள் மற்றும் குப்பைகள் நிறைந்த அந்த வீட்டில் சிறுவர்கள் நீண்ட நாட்களாக அடைத்து வைக்கப்பட்டிருந்தனர். அவர்களுக்கு போதிய உணவு வழங்கப்படாததுடன் அடிக்கடி அடித்து துன்புறுத்தப்பட்டுள்ளனர். அந்த குடியிருப்பில் துர்நாற்றம் வீசியதுடன் ஈக்கள் மற்றும் புழுக்கள் நிறைந்த சுகாதாரமற்ற நிலையில் இருந்ததாக நீதிமன்றம் கண்டறிந்தது. பிள்ளைகளின் அலறல் சத்தம் வெளியில் கேட்கக்கூடாது என்பதற்காகவே அவர்கள் சித்திரவதை செய்யப்பட்டனர். பிள்ளைகளின் உடல்நிலை சரியில்லாத போதும் தாங்கள் பிடிபட்டு விடுவோம் என்ற பயத்தில் பெற்றோர் அவர்களுக்கு எவ்வித மருத்துவ சிகிச்சையும் அளிக்க மறுத்துவிட்டனர். தங்களது சுயநலத்திற்காக குழந்தைகளின் உயிரையே அவர்கள் ஆபத்தில் தள்ளியுள்ளனர். மருத்துவ பரிசோதனையில் குழந்தைகளின் உடலில் ஏராளமான காயங்கள் மற்றும் குறைந்தது 12 எலும்பு முறிவுகள் இருந்தது தெரிய வந்தது. இதற்கிடையில் கைபேசி உரையாடல்களை சோதனையிட்டதில் குழந்தைகள் அனுபவிக்கும் கொடுமை பற்றி அந்த பெற்றோருக்கு முழுமையாக தெரிந்திருந்தது உறுதியானது. அவர்கள் குழந்தைகள் மிகவும் மட்டமாக பேசியதும் வெளிச்சத்திற்கு வந்தது. நீதிமன்றத்தில் தாய் தான் மன அழுத்தத்தில் இருந்ததாக கூறி தற்காத்து கொண்டார். தந்தை அந்த பெண் வீட்டின் தலைவியாக இருந்ததால் அவர் சொல்வதையே தான் கேட்டதாக கூறி பொறுப்பை தட்டி கழித்தார். எனினும் குழந்தைகளின் பரிதாபகரமான நிலையை அறிந்தும் அமைதியாக இருந்ததை நீதிமன்றம் கடுமையாக விமர்சித்தது. 2025 ஆண்டு ஏப்ரல் மாதம் போதிய ஆடைகளின்றி வீதியில் அலைந்த 2 சிறுவர்களை கண்ட போலீசார் விசாரணையை தொடங்கினர். இதன்போது கொடூர சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்தது. தற்போது அந்த 3 சிறுவர்களும் 2025 ஆண்டு மே மாதம் பிறந்த 4வது குழந்தையும் அரசின் பாதுகாப்பில் உள்ள வளர்ப்பு பெற்றோரின் பராமரிப்பில் வளர்ந்து வருகின்றனர்.